ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது வந்துட்டு ஒரு 3 ஃபேஸ் ஓகேங்களா. பிகினர் லெவல், இன்டர்மீடியேட் லெவல், அப்புறம் அட்வான்ஸ் லெவல். பிகினர் லெவலில் நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்து பேசிக் கிராமர் முடிக்க போகிறீங்க. ஸோ பேசிக் கிராமரோட சிலபஸ் என்ன அப்படின்னா, பேசிக் கிராமரில் 25 டாபிக்ஸ் இருக்குது ஓகேங்களா. 25 டாபிக்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு 25 டாபிக்ஸ் முடிக்கும்போது ஒரு டாபிக் முடிக்கும்போது நீங்கள் ஒரு டாஸ்க் பண்ணுவீங்க ஓகேங்களா. அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் எப்போல்லாம் 2 ஆக்டிவிட்டீஸ் வர மாதிரி இருக்கும், அது எப்போ வருன்றதெல்லாம் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மாடியூலில் ஃபஸ்ட்டு 5 டாபிக்ஸ் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 5 டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் அண்ட் பி ஃபார்ம் வேர்ப்ஸு, ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் அண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸு, பொசசிவ் அண்ட் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ். அதில் நிறையா இருக்கும் ஆக்சுவலாக, அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அடுத்தது ஹேஸ், ஹேவ், ஹேட். ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு 5 டாபிக்ஸில் கவர் ஆகிடும். ஸோ இந்த டாபிக்ஸ் கவர் பண்ணதுக்கப்புறம் இது மாடியூல் 1 கம்ப்ளீட் பண்ண கணக்கில் வரும். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க தனியாக. ஸோ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மறுபடியும் அப்புறம் ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 6th டாப்பிக்லேருந்து கன்டினியூ பண்ணுவீங்க. 6th to 11th டாபிக் முடிச்சுட்டு மறுபடியும் ஆக்டிவிட்டி 2 பண்ணுவீங்க. அதில் வந்துட்டு மாடல் வேர்ப்ஸு, V1, V2, V3, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷனு, ப்ளஸ் ப்ரிப்போசிஷன்ஸ், கன்ஜெக்ஷன்ஸ், இது எல்லாமே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஓரளவுக்கு ஒரு மேஜரான பார்ட்டும், ப்ளஸ் வேர்ப்ஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஆக்டிவிட்டி 2 பண்ணுவீங்க. இது ரெண்டுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய பேர் டென்சஸ் கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இதில் வந்துட்டு டென்சஸ் தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது நம்ம அந்த சிலபஸே பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்க விதமே, நீங்கள் மாடியூல் 1 மாடியூல் 2 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக, அதாவது நான் சொல்கிறது கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு டென்சஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது ஆக்டிவிட்டி 2 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மாடியூல் 3ல பார்த்தீங்கன்னா டென்சஸ் ஓகேங்களா. டென்சஸ் வந்துட்டு இவ்வளோ எலாபரேட்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். 1 ஹவரில் டென்சஸ் முடிங்க, ஹாஃப் அன் ஹவரில் டென்சஸ் முடிங்கலாம் இல்லை, இது தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் பேசிக் கிராமரோடைய சிலபஸ். ஜஸ்ட் லைக் தட் இதை நீங்கள் பார்க்காம கொஞ்சம் அந்த ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன் மெத்தட் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அது பார்க்கல அப்படின்னா அதையும் பாருங்கள். ஸோ ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நல்லா மெமரி பண்ணிவிடுங்க ஓகேங்களா. இதை நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளூயன்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃப்ளூயன்சிக்கும் கிராமருக்கும் சம்மந்தம் இல்லை, பட் இது ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த வேர்ட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறது, எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வந்துடும்.